साम्बं कौरव्यपुत्री हरणनियमितं सान्त्वनार्थीकुरूणां यादस्तत्वाक्यरोषाद्धृतकरिनखरो मोचयामास रामः। ते गात्या पाण्डवेयैरिति यदुपृतनाम्नामुजस्त्वं ददानीं तं त्वां दुर्बोधलीलं पवनपुरपते तापशान्त्यै निषेवे। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார். அவர் சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஜாம்பவதியின் மகன் சாம்பவன் துரியோதனின் மகள் லக்ஷ்மணையை கவர்ந்து சென்றதாக கோபமடைந்த கௌரவர்கள் சாம்பனை பிடித்து கட்டிவிட்டார்கள். பலராமன் சமாதானத்தை விரும்பி சாம்பனை விடுவிக்க அங்கு சென்றான். ஆனால் கௌரவர்களின் பேச்சால் பலராமன் கோபமடைந்து தன் கலப்பையால் அஸ்தினபுரத்தையே உயரே கிளப்பி எல்லோரையும் நடுங்க வைத்தான். பிறகு சாம்பனை விடுவித்தான். பாண்டவர்கள் தான் கௌரவர்களை கொல்ல வேண்டும் என்று நீ எண்ணியிருந்தால் நீ யாதவ சேனையை அங்கு அனுப்பவில்லை. இப்படிப்பட்ட லீலைகள் செய்த குருவாயூரப்பா, நீ ஒருவராலும் அறிய முடியாத திருவிளையாடல்களை செய்பவன். அத்தகைய உன்னையே துன்பம் நீங்கி அமைதி பெற வேண்டுகிறேன் என்று பட்டத்திரி பிரார்த்திக்கிறார். அதேபோல் நாமும் குருவாயூரப்பின் திருவடி தாமரைகளில் விழுந்து பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.